வணக்கம். ஆண் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு டைட்டிலாவே ஒரு படத்துக்கு இருந்திருக்கு. ஆண் பாவம், ஐயோ! ஆணே பாவம் தாங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கலா ஒரு சுப்பீரியரான ஒரு ஒரு பீயிங் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீமேல் கூட கம்பேர் பண்ணும்போது இருந்தாலும், ஒரு ஜெண்டரா இருந்தாலும், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நீ பிசிக்கலி சுப்பீரியரு. அதனால நீ உலகத்தின் எல்லா பாவத்தையும், எல்லா பழியும் நீ ஏத்துக்கணும். எல்லா பொதியும் நீ தான் சுமக்கணும் அப்படிங்கிற மாரி ஆண்களுக்கு ஒரு நிலைமை ஏற்படுறப்போ இந்த மாரி விஷயங்கள பேசி தாங்க ஆவணும். ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு இன்சிடென்ட். இதில என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நடக்கிற உண்மைய பேசிடலாம். இந்த பஸ்ஸில போம்போது, ட்ரெயின்ல போம்போது, ரோட்ல போம்போது, பெண்கள உரசுறது, தப்பான இடங்கள்ல கை வைக்கிறது, ஒரு மாரி வெறிக்க பார்க்கறது, ஃபிளாஷிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணுறுப்ப பார்த்தீங்கன்னா, டக்குனு ஃபிளாஷ் பண்றது பெண்களுக்கு யாராவது பஸ்ஸில, காலியான ஸ்ட்ரீட்லாம் பண்றாங்க. திடீர்னு மொலஸ்ட் பண்ணிட்டு ஓடிட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நடக்குது. ஆண்கள் எல்லாருமே இத ஒரேடியா கை வச்சு செய்றாங்களோ! இல்லையோ! நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தங்களோட மனசுல ஒரு சபலத்தோட நெனைக்கிறது மட்டும் இல்லாம, பார்வையிலேயே ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்லாம இந்தியா, உலகம் ஃபுல்லாவே நடக்குது. ஆனா, கேரளால பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு என்னோட தெரிஞ்ச மல்லு ஃபிரெண்ட்ஸ், மென் அண்ட் வுமென் சொல்ல விஷயம் நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இத நானும் நெறைய வாட்டி நியூஸாவே படிச்சிருக்கேன். அண்ட் நம்ம நெறைய ரீல்ஸும் பார்க்குறோம்ல. கேரளால ஒரு பழக்கம் இருக்காம். பஸ்ல போறவங்கள மொலஸ்ட் பண்றது. அது இப்ப நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் அப்படிங்கிறத பண்ணுவோம் இல்லையா? அது நம்மளுக்கு தெரியாம, நம்மளே அறியாம வரும். உத்து பார்க்கறதும் சில லூசுங்கலாம் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. காம கொடூரைங்க. அந்த ஸ்டேரிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல பார்த்தா ஹராஸ்மென்ட் அப்படிங்கிற ரேஞ்சில வரும். பட் இந்த பழக்கம் கேரளால ரொம்ப அதிகமா, ரொம்ப ஜட்ஜ்மென்டலா அது மாரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பஸ்ல பெண்கள் போறாங்க அப்படின்னா, அவங்கள மொலஸ்ட் பண்றது அப்படிங்கிறது சர்வசாதாரணமா டே டூ டே பேசிஸ்ல கேரளால பார்க்கலாம். இதுக்கு எந்த வேலையுமே இல்லாம இப்படி உரசறதுக்கு, தேய்க்கிறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பஸ்ல பல சேட்டன்ஸ் ஏறி போயிட்டு வரதுக்கு ஒரு டெர்ம் ஏதோ ஒண்ணு சொன்னாய்ங்க. அத நான் மறந்துட்டேன். அது ஒரு டெர்ம் ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னா, இந்த பழக்கத்துக்கு, அப்ப பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு அவங்க ஊர்ல ஒரு வழக்கமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்னு. ரொம்ப பெயர் போணும்னு சொல்லுவாங்க. அதனால கேரளால இந்த பிரச்சனை கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ட்ரெண்ட் மாரி பெண்கள் நம்ப இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். அதில ஒரு பெண் விண்டோ பக்கத்தில உட்கார்ந்திருக்காங்க. அந்த சைடு அந்த ஆள் உட்கார்ந்திருக்கான். அப்படியே முட்டிய வச்சு அந்த பெண்ண நல்லா அவங்களுடைய மார்பகத்த உரசுறான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அவனோட முகத்தையும், அவன் மார்பகத்த உரசுறதையும் வீடியோ கொஞ்ச நேரம் எடுத்துட்டு, ஆப்வியஸா தெரியுது அவன் உரசுறான். ரொம்ப இப்டி 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 அங்க பார்த்தாலே தெரியும்லங்க. அத அத எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன அறையிறாங்க, திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. இது ஒரு வீடியோ. அதில பார்த்தாலே தெரியும் அவன் மொலஸ்ட் பண்றான். ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போணும் போல தோணுச்சு. நெறைய பேர் அப்படிதான் போட்டிருந்தாங்க. பட் இந்த கோழிக்கோடுல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்வைக்கு என்ன தெரியுதோ, ஒரு 2 கிளிப் அதாவது 2 கிளிப்னா ஒரே வீடியோல 2 டைமென்ஷன்ல கிளிப் இருக்கு. ஒண்ணுத்துல பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆண் அவர் நின்னுட்டு இருக்காரு. நடுத்தர வயதின ஆண் நின்னுட்டு இருக்காரு. அவரோட முட்டி கை வச்சிருக்காரு. இந்த பெண் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட மார்பகத்த உரசுற மாரி நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ. செல்ஃபி அவங்க முகத்தையும் தெரியிற மாரி எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இப்படி உரசுறன்ற மாரி எமோஷன காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆங்கிள் மாறுது. வேற இடத்துல நின்னுட்டுருக்காங்க. அவரும் வேற மாரி திரும்பி நின்னுட்டுருக்காரு. அப்பயும் போயிட்டு அப்புறம் உரசுற மாரி அவங்க காட்டுறாங்க. பட் நம்மளுக்கு அத பார்த்தா எப்படி தோணுது அப்படின்னா, அவர் நிக்கிறாரு. ஓகே. கை படுது அவங்களோட மார்பகத்துக்கு மேல. பட் இந்த பெண்ணே தான் அவர் கிட்ட போய் ஆப்வியஸா இத பண்றா மாரி, இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போயிட்டு அவர்கிட்ட இவங்க போனா மாரி இருக்கேங்கிற மாரி ஒரு சந்தேகம் நிஜமாவே அந்த வீடியோ பார்த்தா வருது. ஸோ அந்த பொண்ணு நிஜமாவே ஹராஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க, மொலஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னா சத்தியமா அந்த நேரத்தில ஜட்ஜ்மென்டலா அந்த பொண்ணு தான் தப்பு அப்டின்னே சொல்லல. பட் அந்த வீடியோவ பார்த்தா நம்மளுக்கு அப்டிதான் தோணுது. ஆப்வியஸா ஒருத்தன் ஹராஸ் பண்றதுக்கும், இல்லங்க இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க அத பார்த்தா அப்டிங்கிற மாரி அந்த வீடியோ பார்த்தா அப்டிதான் தெரியுது. இந்த வீடியோ அவங்க எடுத்து என்ன பண்றாங்க, எடுத்துட்டு உடனே அந்த ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு கிளிப்ல வர மாரி அரைஞ்சிருக்கணும், இல்ல திட்டியிருக்கணும், அங்கேயே கன்ஃபரண்ட் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ வச்சு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். பட் பேசிக்கலி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஊர்ல இந்த ஆண்கள் உரசுறது அப்படிங்கிற ட்ரெண்ட் அதிகமா இருக்கிறதுனால, பெண்கள்னா ஒரு கோப்பிங் மெக்கானிசமா, டிஃபென்சிவ் மெக்கானிசமா இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணாங்கன்னா, அத வீடியோ எடுத்து போடணும். பண்ணாங்கன்னா, வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது இது ஃபெமினிசத்தின் அடையாளம். பெண்கள்லாம் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அது பரவுது. அதில தப்பு, ரைட்டுன்னு நான் சொல்லல. இது பதவி இது ஒரு ட்ரெண்டா வருது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வுமனும் என்ன பண்றாங்க, அந்த மாரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. போட்டு அது ஆப்வியஸ்லி வைரல் ஆயிடுச்சு. பல மில்லியன் கணக்கான பீப்பிள் பார்த்துடுறாங்க. பார்த்து அந்த நடுத்தர வயது ஆணுக்கும் அது சேருது. அவரே பார்த்தாரா? இல்ல அவர சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்துட்டு போய் கேட்டாங்களான்னு தெரியல. அவர்
பண்ணியிருந்தாரா வரலையான்னு தெரியல. பட் அவமானத்தில வந்து அடுத்த நாள் அவங்க அப்பா, அம்மா போயிட்டு கதவ தட்டுறாங்க. விஷ மாத்திரை சாப்பிட்டு வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ மேல இவ்ளோ நேரம் அவர யாரெல்லாம் அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அது பேக்லாஷா அப்படியே மாறுது. இந்த பெண் மேல எல்லாருக்கும் ஒரு கோவமும் திரும்பி இவங்கள எல்லாருமே திட்டுறாங்க. இவங்கள அப்யூஸ் பண்றாங்க. இவங்கள கைது செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல கேஸும் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்து தலைமறைவாயிட்டாங்க. ஏன் தலைமறைவு ஆனாங்க அப்படின்னு தெரியல. பட் ஒருவேள இந்த ஆண் தப்பே செய்யாம அவர் பாட்டு நின்றுருந்தாரு. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, நின்றுருக்கவர் மேல வேணுன்ட்டே போய் உரசி, அந்த வீடியோவ இவங்க முகத்தையும் காட்டி எடுத்து, அத வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயமா? ஆண்கள்லாம் என்ன கேனையா? ஆண்கள்னாலே எல்லாருமே இப்படி தான் இருப்பான்னு முத்திர குத்திருவீங்களா? அண்ட் ஜஸ்ட் ஒரு பெண் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே ஆண்கள் மேல நீங்க என்ன வேணா சொல்லி ஒருத்தனோட லைஃபே முடிச்சு விட்டுறலாமா? அப்படிங்கிற மாரி பல கேள்விகள் வந்து வருது. பெண்களுக்காக நம்ம நெறையா வாட்டி வந்து பேசியிருக்கோம். பெண்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது பெரிய தியாகம்லாம் இல்ல. என் வீட்ல ஒரு தங்கச்சி, அக்கா, நம்ம அம்மா, டாட்டர் அப்படின்னு யாரா இருப்பாங்கல்ல, வலிக்குதுல்ல, அவங்களுக்கு ஏதாவது நடந்தா மட்டும், அதெல்லாம் மனசுல வச்சு நம்மளுக்கு இல்லாத அக்கா, இல்லாத தங்கச்சி, நான் பெற்றெடுக்காத ஒரு பெண் அப்படின்ற மாரி நெனச்சு தான் எல்லா பெண்களுக்காகவும் ஒரு ஒரு விஷயத்த அப்போ வந்து பேசுறோம். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தன் ஆணா இருக்கிறான், அவங்க பெண்ணா இருக்காங்கன்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, முத்திர குத்தி ஒருத்தனோட லைஃப்ப முடிச்சு விடுறது அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே நடக்கலன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இந்த இன்சிடென்ட்ல இப்படி தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லல. பட் ஒருவேளை இவர் அப்பாவியா இருந்திருந்தாரு அப்படின்னா, என்ன மனவேதனையில போயிட்டு அவர் வந்து இறந்திருப்பாரு. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவர எல்லாருமே எப்படி பேசுவாங்க? இவங்களோட குழந்தைங்கலாம் வெளில போம்போது எவ்வளோ அவமானத்த ஃபீல் பண்ணணும். இப்ப அவர் இறந்துட்டாரு, போயிட்டாரு. ஆனா லைஃப் ஃபுல்லா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா ஏன் இறந்தாரு? அப்படிங்கிற ஸ்டோரி அவங்கள சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும்ல. அந்த அவமானத்த தாங்க முடியலன்னு அவர் போய் சேர்ந்துட்டாரு. பட் அந்த குடும்பத்து மேல என்னைக்குமே அது இருக்கும். அப்படிங்கிற ஒரு கொடூரமான விஷயம் வந்து இதுல நடந்திருக்கு. ஸோ பேசிக்கலி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அரைஞ்சிரலாம். இல்ல என்னன்னு கேட்கலாம். இல்ல யார்கிட்டயாவது மாட்டி விடலாம். அப்ப அவரு வந்து அவரோட வாதத்த சொல்லியிருப்பாரு. உண்மையாலே தப்பு பண்ணவனா வந்து அங்கேயே நிரூபிக்கப்பட்டு அதுக்கான தண்டனை வந்து கிடைக்கும். அவமானப்படுவான். அவன வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு கூட விரட்டலாம். பட் இந்த மாரி வீடியோ எடுத்து இப்ப நானே போறேன், நீங்களே போறீங்கங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி உரசணும்னு கூட இல்ல. இன்னைக்கு ஏஐல என்ன வேணா பண்ணலாம். கொஞ்சம் தூரம் நின்னுட்டு கூட உரசுற மாரி இந்த வீடியோவ மாத்தி போட்டாங்க ஒரு பொண்ணு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளதான் லைஃப் போச்சு. லைஃப்ப வந்து நம்ம தொலைக்க தேவையில்ல. யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்காக தொலைச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர். அவர் வந்து ஏதோ கண்டிச்சிருக்காரு. அவர் மேல இருக்க கோவத்துல அவர் என்ன ஹராஸ் பண்ணிட்டாரு, மொலஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பொய் புகார் குடுத்து 10 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கல்யாணம்லாம் ஆயிட்டு அவங்க புருஷன்கிட்ட போய் அது வந்து சொல்லியிருக்கு. இந்த மாரி நான் பண்ணிட்டேன்னு. அப்புறம் அந்த ஆள் போயிட்டு கன்ஃபெஸ் பண்ண சொல்லு ஒருத்தர் லைஃப் போயிடுச்சுன்னு சொன்னா, சொல்லி அந்த பொய்ய வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு வந்து வெளில வந்தாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த தண்டனை இல்ல. பட் ஒருத்தனுக்கு லைஃப் போயிடுச்சு. ஒரு டிகேடே போயிடுச்சு. ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, தன் பாய் ஃப்ரெண்டுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனை. அதில ஏதோ வந்து மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆயிட்டு வந்து டெலிவரி குடுக்க வந்த ஒரு பையன் மேல இவன மொலஸ்ட் பண்ண ட்ரை பண்ணான். அப்படின்னு அவன் மேல வந்து பொய் கேஸ் குடுத்து, அவன புடிச்சு ஒரு நாள் ஃபுல்லா வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ண முன்னுக்கு பின்ன இருக்கேன்னு சொல்லி விசாரிச்சா வந்து என் மைண்ட் சரியில்ல. அதனால இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பல டிவோர்ஸ் கேஸஸ்ல இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய பசங்ககிட்ட வந்து காசு மட்டும் இல்லாம உயிரே உறிஞ்சு எடுக்குறாங்க. இந்த மாரிலாம் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ரொம்ப கேவலமானவங்கிறது தான் செய்றாங்க. பொண்கள்லாம் பார்த்தாலே வந்து அவங்க வீட்டு பொண்ணா பொத்தி பொத்தி வச்சுப்பான். பட் ஏதாவது ஒரு பொண்ணு வேலைக்கு வருதுன்னா, அங்க வந்து பாய்ஞ்சிருவாய்ங்க. அந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. இப்ப பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ்ல பொய் புகார்லாம் குடுத்து நெறைய பேரோட வேலைலாம் போயிருக்கு. ஸோ 10ல 2 விஷயமாவது இப்படி நடக்குதா? இல்லையா? இதெல்லாம் பத்தி யார் பேசுவா? பேசாம கடந்து போயிரணுமா? ஸோ ஒருவேள அப்பேற்பட்ட ஒரு சம்பவமா, நிகழ்வா இது இருந்துச்சு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். இந்த பெண் தவறு செஞ்சிருந்தாங்க அப்டின்னா, இவங்களுக்கு தகுந்த தண்டனை அப்டிங்கிறது, இந்த மாரி ஒரு பொய் புகார், பொய் பழி போடக்கூடாது அப்டிங்கிறது எல்லா பெண்களுக்குமே வந்து மனசுல தோணணும். அதையும் தாண்டி இந்த மாரி வந்து காமுகர்கள் இருக்க தான் செய்றாங்க. நம்ம திருப்பியும் வந்து எல்லா ஆண்களும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி பேசல. ரொம்ப கேவலமானவங்க இருக்க தான் வந்து செய்றாங்க. அப்டி இல்லன்னா வந்து தாராளமா வந்து முகம் குடுத்து பேசலாமே! இல்லங்க ஆண்கள்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு. ஆண்கள்ல பெரும்பான்மையானோர் ஒரு காம பார்வையில தான் வந்து எல்லா பெண்களையும் வந்து பார்க்குறாங்க. இந்த மாரிலாம் வந்து நடக்குது. பஸ்ல, ட்ரெயின்ல போற பொண்ணுங்களுக்குலாம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, கன்ஃபரண்ட் பண்ணலாம், கேட்கலாம். இல்ல அங்கேயே வந்து ஏங்க இப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்கலாம். இல்ல நீங்க அந்த வீடியோ எடுத்தீங்கன்னா, அத போயிட்டு வந்து காவல்துறை கிட்ட குடுத்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி நடவடிக்கை வந்து எடுக்கலாம். பட் இந்த மாரி பரவ விடுறது அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து டிஜிட்டல் ஒரு பிரிண்ட் வந்துருச்சு இன்டர்நெட்ல அப்படின்னா, அது வந்து போகவே போகாது. இன்னைக்கு அவரு வந்து போயிட்டாரு. பட் இந்த வீடியோ போகுமா? நீங்க வேணா சொல்லலாம். இத யாருமே ஷேர் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. பட் இன்டர்நெட்ல ஒரு வீடியோ வந்துச்சுன்னா வந்தது தான். போகவே போகாது. ஸோ அதனோட வந்து லைஃப் இந்த மாரி அவர் பண்ணாத தப்புக்கு போயிருச்சு அப்படின்னா, அத ஏத்துக்கவே முடியாது. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த தவறு நடக்கிறப்போ, சில இடங்கள்ல ஒரு ஆ பார்த்தீங்கன்னா வந்து தவறான புரிதல்ல கூட அது வந்து தவறு நடக்காமலே நம்மளுக்கு நடக்கிற மாரி கூட தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாரோட லைஃப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, அழிச்சு விடுறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்த பிரச்சனைய எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பெண்கள் யோசிக்கணும். இந்த மாரி ஒரு வேள
பொய் புகார் குடுத்து, இல்ல பொய் பழி போட்டு யாரையாவது லைஃப்ப முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா, அந்த உண்மை வெளில தெரிஞ்சு வந்துச்சுன்னா, மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணு மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கேஸா வந்து அமையணும். ஏன்னா, இது ஏதோ படத்துல வர சீன் மாரி இருக்கு. ஒருத்தனோட லைஃப் பாருங்க, அவன் பாட்டுக்கு ஏன்னா, அதே ரூட்ல போற ஒரு பெண். இவர் குடுத்த டெஸ்டிமோனியல் மாரி சொல்றாங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ இவர் வந்து என்கிட்ட வந்து பேசினாரு. எனக்கு மாத்திரை மருந்துலாம் குடுத்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. நல்லவர் தான் இவரு. டெய்லி இவர் வந்து இதே ரூட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு வேலைக்கு. சும்மாலாம் இதுக்காக அந்த பஸ்ல ஏறல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண் தானே வந்து சொல்றாங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா. உயிரோட இருக்கும்போது ஏதாவது சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னா, காப்பாத்த கூட ட்ரை பண்றாங்க. தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். செத்ததுக்கு அப்புறம் இப்படி வந்து சொல்றாங்க. ஒருவேள அந்த பெண் சொல்ற மாரியே ஒரு நல்லவரோட உயிர் போயிருந்தது அப்படின்னா, நியாயமே இல்ல. ஏன்னா, இந்த ஒரு பார்வையில, இந்த ஒரு நம்பிக்கையோட அந்த வீடியோவ பார்க்குறப்போ, அந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்தா செம்ம கடுப்பா வருது. ஏன்னா, அவங்க மேல தப்பு இல்லன்னா ஏன் ஓடி ஒளியிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. எனிவே இது ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு பர்ப்பஸ் மாறிறக்கூடாது. பேசிக்கலி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்றது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ல அப்படிங்கிறத வந்து தயவு செய்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.